நம்ம உடம்புல கெட்ட கொழுப்பு சேராமல் இருக்கிறதுக்கும் அதிகமாக இருக்கிற நம்ம உடல் எடையை குறைக்கிறதுக்கும் உதவக்கூடிய ஒரு அருமையான காலை உணவை தான் நாம் இப்போ தயார் செய்ய போகிறோம். இதுக்கு அடுப்பில் ஒரு சட்டியை வச்சுக்கிங்க. அதில் 2 ஸ்பூன் ரைஸ் பிரான் ஆயிலை நான் விட்டுக்கிறேன். இது அரிசி தவிட்டு எண்ணெய் அப்படின்னு சொல்லுவாங்க. இது உடம்புல ரத்த அழுத்தத்தை கொழுப்பை எல்லாத்தையும் கட்டுப்படுத்தும். நீங்கள் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் எதை வேணாலும் இதுக்கு பயன்படுத்தலாம். கூடவே சில்லி பொடி ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இதில் நான் சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூன் அளவுக்கு இதில் போட்டுக்கிறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மசாலா பொடியையும் இதில் சேர்த்துக்கிறேன். மல்லிப்பொடி ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இதில் போட்டுக்குங்க. அடுத்ததாக 3 பூண்டு பல்ல தோலை நீக்கிட்டு சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் போட்டுக்கிறேன். இதை நல்லா வதக்கணும். பூண்டு வதங்குற வரைக்கும் வதக்கிக்கிங்க. நம்ம உடல் எடை சீரான அளவில் இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். நம்ம உயரத்துக்கு ஏற்ற மாதிரி சராசரி எடையில் இருக்க வேண்டியது கட்டாயம். இதை தாண்டறப்போ தான் நம்ம உடம்புல பல பிரச்சனைகள் ஒன்றொன்னா வர ஆரம்பிக்குது. பூண்டு வதங்கிடுச்சு. இப்போ கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை தோலை உரிச்சிட்டு நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி ஒரு தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு கேரட்டை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி 5 பீன்ஸை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு குடமிளகாயை எடுத்து சின்னதாக கட் பண்ணி இதில் போட்டுக்கிறேன். சின்ன துண்டு இஞ்சியை தோலை நீக்கிட்டு சின்ன சின்னதாக நறுக்கி இதில் சேர்த்துக்குங்க. இதை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். உடல் எடை அதிகமாகிடுச்சுன்னா பல நோய்க்கு அது வழிவகுக்கும். சர்க்கரை நோய், ரத்தத்தில் கொழுப்பு சேர்றது, உயர் ரத்த அழுத்தம், குழந்தை இல்லாத பிரச்சனை, இதெல்லாமே உடல் எடை அதிகமாக போகிறதுனால தாங்க வருது. இந்த சமயத்தில் தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் நான் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா ஒன்று சேர கிளறி விடுங்க. நல்லா வேகட்டும். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். அதை பாருங்கள், நல்லா வெந்துட்டு. இப்போ இதில் 1.25 கப்பு அளவுக்கு ஓட்ஸை நான் சேர்த்துக்கிறேன். ஓட்ஸில் அதிகமான அளவில் நார்ச்சத்து இருக்குங்க. இது பசியை கட்டுப்படுத்துது. நம்ம குடல் நல்லா இயங்கிறதுக்கு இது உதவுது. உடம்பில் வளர்ச்சிதை மாற்ற விகிதத்தை அதிகரிக்குது. உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஓட்ஸை அவசியம் எடுத்துக்கணும். நாம் இப்போ ஓட்ஸு போட்ட அதே கப்பால் 3 கப்பு தண்ணியை இதில் விட்டுக்கணும். இந்த தண்ணியை விட்டுட்டு நல்லா கிளறி விடணும். இது நல்லா வேகணுங்க. நம்ம உடல் எடை கூடுறதுக்கு முக்கியமான காரணம் தவறான உணவு பழக்க வழக்கம்தான். அதே மாதிரி பரம்பரை, ஹார்மோன் சுரக்கிறதுல ஏற்படுற பிரச்சனை, உடல் உழைப்பே இல்லாத வாழ்க்கை, இதுவும் உடல் எடை அதிகமாக போகிறதுக்கு காரணம். நீங்கள் சில நோய்களுக்காக சாப்பிட்ற சில மாத்திரைகள் கூட உங்கள் உடல் எடையை அதிகப்படுத்தும். இந்த பதத்துக்கு வந்த உடனே அடுப்பை நீங்கள் நிறுத்திடணும். ஓரளவுக்கு சூடு ஆறின உடனே இதை எடுத்து சாப்பிட வேண்டியது தான். ஒரே மாதிரியான தோசை, இட்லி, சப்பாத்தின்னு சாப்பிடாம இப்படி விதவிதமாக தயாரித்து சாப்பிடுங்க. ரொம்ப சுவையாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, உங்கள் உடம்பு ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லது. உடல் எடை குறையும். கெட்ட கொழுப்பு உங்கள் உடம்புல சேராது. உங்கள் வயிறும் நிறையும். நீங்கள் தொட்டுக்கிறதுக்கு எந்த சட்னியை வேணாலும் இதுக்கு பயன்படுத்தலாம். இந்த காணொளி பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் விருப்பத்தை தெரிவிங்க. உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்க. உங்கள் கருத்துக்களை கீழே பதிவிடுங்க.